இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 3:19. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம பட்ட கஷ்டத்தை மற்றவங்க அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷர்கள் நல்ல மனசுடையவங்க. நாம் பார்த்த துரோகம், வேதனை, வலி இது யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாம் தேவனுக்கு இந்த வேதனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேங்கிறோம். இங்கே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னதுன்னா, நான் உன்னை என் பிள்ளையாக ஆசீர்வதிக்க நினைத்தேன், நீ என்னை அப்பா என்று அழைத்து என்னை விட்டு போக மாட்டாய் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் நீ அப்படி நடக்கவில்லைன்னு சொல்கிறாரு. அவரோட வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம எத்தனை தடவை அவரோட திட்டத்தை, அறிவுரைகளை கண்டிப்பாக நிராகரிச்சிருப்போம். ஒவ்வொரு தடவையும் நாம் நிராகரிக்கும் போது அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய பிரச்சனை, கஷ்டம், வேதனை பெருசுன்னு நினைக்கிறோம். அது எல்லாமே மாறி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்பயாச்சும் தேவனை பற்றி சிந்திக்கிறோமா? சுயநலமாக நம்மளுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே தேவனை நினைக்கிறோமே தவிர அவருடைய சந்தோஷத்துக்காக வாழ்கிறோமா நினைக்கிறோமா? இல்லை. ஆனால் தேவன் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். நம்ம அவர் மேலே அன்பு வச்சு அவரை விட்டு விலகிடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாரு. அப்போது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்மளுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது. நாம் தேவனை சந்தோஷப்படுத்தும் போது தேவன் நம்மளை சந்தோஷப்படுத்துவார். ஆமேன்.